வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் பிரசங்கி 7வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். எல்லாத்தையும் கண்டுக்க கூடாது, சிலதை கண்டுக்காமும் விடக்கூடாது. குழப்புற மாதிரி பேசுகிறேன்னா நான் ஒருபோதும் குழப்புகிறவன் அல்ல, குழப்பத்தை தெளிவாக்குறவன். உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா காரியத்துக்கும் பதில் கொடுக்கணும்னு நினைக்காத. எல்லாருக்கும் நல்லவங்களாகவும் இருக்க முடியாது, எல்லாரையும் திருப்திப்படுத்தி இந்த உலகத்தில் வாழவும் முடியாதுங்க. அப்படி நம்ம வாழணும்னா 24/7 நம்ம நடிக்க தான் செய்யணும். பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதேன்னு இருக்கு. எல்லாத்தையும் கவனிச்சிட்டேன்னா நிம்மதி பறி போயிடும். சவுல ஜனங்க எல்லாரும் சொல்லி ஆண்டவற்றை ராஜாவாக்குனாங்க. ராஜாவாக்க வரும்போது அந்த ஜனங்க அவனை பார்த்து சொல்றாங்க, இவனா எங்களை ரட்சிக்க போறான்னு. சவுலோ காது கேளாதவனை போல இருந்தான். நான் சொன்னது கேட்குது தான், கேட்டும் கேட்காதது மாதிரி இருந்தான். சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நம்ம என்னங்க பண்ண முடியும்? அதனால் சிலதையெல்லாம் கண்டுக்கவே கூடாது. எனக்கு முன்னாடி பேசுகிறவன் யாருன்னு தெரியும், எனக்கு பின்னாடி பேசுகிறவன் யாருன்னு தெரியும், எல்லாரும் எனக்கு தெரியும். யூதாசு காட்டி கொடுப்பேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தானே ஆண்டவர் கூடவே வச்சிருந்தாரு. அதனால் நான் உங்ககிட்ட சொல்ல வர எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி நீ அதை கவனிச்சா உன் வேலைக்காரனும் உன்னை நிந்திப்பது, தப்பு தப்பாக பேசுகிறத நீ கேட்க வேண்டியதாக இருக்கும். சிலதையெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் நம்மளை குறை சொல்கிறவங்க உண்டு. இந்த நாய் இருக்குல்ல, நாய் ரோட்டில் போகும்போதெல்லாம் குலைச்சிட்டே போகும். அந்த நாயை பார்த்து, ஏன் நாயை என்னை பார்த்து குலைக்கிறேன்னு நம்ம கேட்டால் அந்த நாய் என்ன சொல்லும்? நான் நாயை அதனால் குலைக்க தான் செய்கிறேன்னு சொல்லுங்க. அதுக்கிட்ட போய் யாராவது நம்ம கேட்போமா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், சிலரெல்லாம் நம்மளை குத்தந்தான் சொல்லுவான், சிலரெல்லாம் நம்மளை குறை தான் சொல்லுவான். இதை கேட்டுட்டு நம்ம டிப்ரெஷன் ஆகி நம்ம ஜெப வாழ்க்கையை விட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. அவன் சொல்ல சொல்ல தேவன் நம்மளை உயர்த்த தான் போறாரு, நம்மளை ஆசீர்வதிக்க தான் போறாரு. அவன் முன்னாடியே தேவன் நம்மளை வளரதான் வைக்க போறாரு. அதனால சிலதையெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நானெல்லாம் நிறைய பட்டுட்டேன், பட்டு இன்னைக்கு திருந்தி நல்ல வாழ்க்கையை வாழ்கிறேன். உங்களுக்கு சொல்கிறேன், மாறுங்க, மாற்ற நினைக்காதீங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் எங்கள் கூட பேசின ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி. எல்லா விதமான தடைகளையும் ஆவியானவர் உடைச்சி பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.